ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது ஓகேங்களா? இது வந்து நம்ம பாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான். ஸ்கேன் ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த மாடல் வெர்ப்ஸ் ஓகேங்களா? இது வந்து டெஃபினட்டாக நம்ம இங்கிலீஷில் வந்து சரளமாக பேசணும் அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த டாபிக் வந்து நான் ஃபுல்லாக கவராக எடுக்க போகிறேன். ஸோ அதனால் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா? அதே போல் வந்து டே பை டே வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 1 மினிட் ஓகேங்களா பர் டே. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு யூ. ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி ஃபாலோ ஈச் அண்ட் எவ்ரி டே அட்லீஸ்ட் 1 minute பர் டே. யூ ஷுட் ஸ்பீக் இங்கிலீஷ் வித் யுவர் கொலீக்ஸ் ஆர் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, யூ கேன் சூஸ் எனி ஒன் டு ப்ராக்டிஸ் டெய்லி ஓகேங்களா? இதுதான் என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். டெஃபினெட்லி யூ ஷுட் டூ இன் யுவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஓகே. ஸோ டெஃபினெட்லி யூ ஷுட் டூ ஃபார் மீ ஓகேங்களா? 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நான் போன ஸ்லைடில் சொன்னது தான், போன வீடியோவில் சொன்னது தான், அதோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், டு ஷோ யுவர் எபிலிட்டி ஓகேங்களா? அது வந்து திறமை. டு ஆஸ்க் பர்மிஷன், அனுமதி எப்படி கேட்குறது, கேனை வச்சு எப்படி ஒரு திறமையை நம்ம சொல்கிறது, அது வந்து எப்படி அனுமதி கேட்குறது ஓகேங்களா? இதை நான் வந்து பாஸ்ட் வீடியோவில் போட்டுட்டேன். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம 1 by 1 பார்க்குறப்ப தான் கேனோட யூசேஜ் பற்றி நம்ம ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டு கிவ் த பர்மிஷன், அதாவது வந்து பர்மிஷனை எப்படி கொடுக்கறது ஓகேங்களா? அதை பற்றியும் டு மேக் எ ரிக்வெஸ்ட், அதாவது வந்து தயவுசெய்து கொஞ்சம் எனக்காக செய் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி கேனை வச்சு பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் டு எக்ஸ்ப்ளோர் த பாசிபிலிட்டி ஓகேங்களா? ஒரு ஆக்ஷன் வந்து நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், பாசிபிலிட்டி ஓகேங்களா? அந்த இடத்துல எப்படி கேனை வச்சு சொல்கிறது ஓகேங்களா? அதை தான் நம்ம வந்து டீப்பாக படிக்க போகிறோம். ஸோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ஸ்பீச் ஓகேங்களா? இந்த கான்செப்ட் கண்டிப்பாக தெரியணும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு எது பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் 2 கவர் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து 3rd ஒன் பார்க்க போகிறோம். டு கிவ் த பர்மிஷன் ஓகேங்களா? ஒரு அனுமதி எப்படி கொடுக்கறது, அதாவது வந்து உங்ககிட்ட வந்து நான் போகலாமான்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல நீ போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதான் மேலே மென்ஷன் பண்ணி கேட்பாருங்க, லாம் ஓகேங்களா? கேனோட யூசேஜ் வந்து எண்டில் வந்து லாம் அப்படின்னு முடியும். அதை தான் நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னு 1 by 1 அப்கமிங் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா? பிஃபோர் வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் ஓகேங்களா? அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். பாருங்கள், கேன் இந்த கான்செப்டில் எப்படி வரும்னா, லாம் அதாவது வந்து ஆக்ஷன் வெர்ப் வந்து லாமில் முடியும். டு கிவ் த பர்மிஷன், அனுமதி கொடுக்கறதுக்கு ஓகேங்களா? சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். சப்ஜெக்ட் வரும் ப்ளஸ் கேன், நம்ம மாடல் வெர்ப் வரும் V1 ஓகேங்களா? எல்லா மாடல் வெர்ப்ஸுக்கும் V1 மட்டும்தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் இப்போது கிளம்பலாம் ஓகேங்களா? யாரன்னா நம்மக்கிட்ட கேட்டிருப்பாங்க, நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் சொல்லும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல வந்து யூ கேன் லீவ் நவ் ஓகேங்களா? நீங்கள் இப்போ கிளம்பலாம், யூ கேன் லீவ் நவ், பர்மிஷன் நீங்கள் கொடுக்குறீங்க ஓகேங்களா? நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து யூ கேன் லீவ் நவ், அதாவது வந்து சப்ஜெக்ட் வந்துச்சு பாருங்கள், யூ கேன் நம்ம மாடல் வெர்ப்ஸு. V1 வந்து கிளம்பலாம், அதுதான் நம்மளோட V1. லீவ் இப்பொழுதுனா நவ் ஓகேங்களா? யூ கேன் லீவ் நவ் ஓகேங்களா? கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து லாம் ஓகேங்களா? கிளம்பலாம். நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஆக்ஷன் வெர்ப் வந்து எல்லாமே வந்து வெர்பில் தான் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ் ஓகேங்களா? செகண்ட் ஒன் பார்க்கலாம். அவர்கள் வேலைக்கு போகலாம் ஓகேங்களா? அவர்கள் வேலைக்கு போகலாம். தே கேன் கோ டு ஒர்க் ஓகேங்களா? தே கேன் கோ டு ஒர்க், தே கேன் கோ டு ஒர்க் ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியம். பர்மிஷன் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து சொல்லலாம் ஓகேங்களா? நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவர்கள் வேலைக்கு போகலாம், யாரன்னா கேட்டிருப்பாங்க அவங்க வேலைக்கு போகலாமான்னு, நீங்கள் சொல்லுவீங்க ஓகே அவங்க வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா? ஓகே, அது அந்த கான்செப்ட் தான். தே கேன் கோ டு ஒர்க் ஓகேங்களா? தே கேன் கோ டு ஒர்க். சிம்பிளாக இருக்கா பாருங்கள். கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளோட கேனோட கண்டினியூஷன் தான். இது நம்ம புரியணும்னா நம்ம பாஸ்ட் 2 போட்ட வீடியோ வந்து அந்த 2 கான்செப்ட் புரிஞ்சு இருக்கணும். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? அப்போ தான் நம்மளோட கண்டினியூஷனான வீடியோ வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து கண்டினியூஸாக ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும் ஓகேங்களா? 3rd ஒன் பார்க்கலாம். நீங்கள் இப்பொழுது உள்ளே வரலாம் சொல்லும் பார்த்தீங்களா? கேட்டிருப்பாங்க மே கமின், அது ஓகேங்களா? கேன் ஐ கமின் அந்த மாதிரி கேட்பாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து நம்ம ஓகே யூ கேன் கம் இன் நவ் ஓகேங்களா? சொல்கிறது புரியுதா பாருங்கள். நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்போம். அந்த இடத்துல வந்து யூ கேன் கம் இன் நவ் ஓகேங்களா? யூ கேன் கம் இன் நவ், யூ கேன் கம் இன் நவ் ஓகேங்களா? நீங்கள் இப்போ உள்ளே வரலாம், அந்த அந்த கான்செப்டில் வருது ஓகேங்களா?
ஒன் பை ஒன்னாக பார்க்குறப்போ உங்களுக்கு சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 4th ஒன் பார்க்கலாம். நாளைக்கு நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு வரலாம். ஓகேங்களா, யாராவது நாளைக்கு நான் வரட்டுமான்னு கேட்டிருப்பாங்க. ஓகே நீ வரலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து யூ கேன் கம் தட் ஃபங்க்ஷன் டுமாரோ. யூ கேன் கம் தட் ஃபங்க்ஷன் டுமாரோ. ஓகேங்களா, யூ கேன் கம் தட் ஃபங்க்ஷன் டுமாரோ. அதாவது வந்து சப்ஜெக்ட் வந்து யூ, மாடல் வெர்ப் வந்து கேன், வரது தான் நம்மளோட வெர்பு, அதனால் வந்து கம். ஓகேங்களா, அந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா தட் ஃபங்க்ஷன் நாளைக்கு டுமாரோ. யூ கேன் கம் தட் ஃபங்க்ஷன் டுமாரோ. ஓகேங்களா, கான்செப்ட் புரிதான்னு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கான்செப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 5th ஒன் பார்க்கலாம். அவன் நாளைக்கு சமையல் செய்யலாம். ஓகேங்களா, இன்றைக்கி செய்ய தேவையில்ல நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பர்மிஷன் நாளைக்கு கொடுக்குறீங்க. அந்த இடத்துல வந்து ஈ கேன் குக் டுமாரோ. ஈ கேன் குக் டுமாரோ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நம்மளால் வந்து சரளமாக பேச முடியும். அட்லீஸ்ட் வந்து உங்களோட ஆப்போசிட் ஸ்பீச்சஸ் வந்து பேசுகிறப்போ அதாவது வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரி, இந்த கான்செப்ட் தான் வந்து நம்ம பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதுக்காக தான் உங்களுக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. 6th ஒன் பார்க்கலாம். அவள் அவனை பற்றி பேசலாம். ஓகேங்களா, அவள் அவனை பற்றி பேசலாம். நான் அவனை பற்றி பேசலாமான்னு பர்மிஷன் கேட்குற இடத்துல நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்க. ஓகே நீங்கள் அவனை பற்றி பேசலாம் அப்படின்னா ஓகே ஷீ கேன் ஸ்பீக் அபவுட் ஹிம். ஓகேங்களா, ஷீ கேன் ஸ்பீக் அபவுட் ஹிம். ஓகேங்களா, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அப்போ தான் உங்களால் வந்து இந்த கான்செப்டில் எப்படி வந்து இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். 7th ஒன் பார்க்கலாம். நீ தூங்கலாம். ஓகேங்களா, நீ தூங்குங்க. ஓகே கேட்பாங்க பார்த்தீங்களா, தூங்கலாமா அப்படின்னு கேட்பேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நீ தூங்கலாம், ப்ளீஸ் நீ தயவுசெய்து தூங்கு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னா யூ கேன் ஸ்லீப். ப்ளீஸ் ஸ்லீப் அப்படின்னா தயவுசெய்து தூங்குங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இந்த கான்செப்டுக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் தூங்கலாம், தயவுசெய்து தூங்குங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து யூ கேன் ஸ்லீப், ப்ளீஸ் ஸ்லீப் அப்படின்னா தயவுசெய்து தூங்குங்க அப்படின்ற கான்செப்டில் இந்த கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட், இதற்கு அப்புறம் நீ ஜூஸ் குடிக்கலாம். ஓகேங்களா, இதற்கு அப்புறம் அப்படின்னா இயர் ஆஃப்டர் யூ கேன் ட்ரிங்க் ஜூஸ். ஓகேங்களா, இயர் ஆஃப்டர் அப்படின்னா இதற்கு பிறகு இனிமேல் எதனா வரும், யூ கேன் ட்ரிங்க் ஜூஸ். ஓகேங்களா, கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதற்கப்புறம் நீ ஜூஸ் குடிக்கலாம். இயர் ஆஃப்டர் யூ கேன் ட்ரிங்க் ஜூஸ். ஓகேங்களா, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து நல்லா நோட்டிஃபை பண்ணிங்க, அப்போ தான் உங்களால் வந்து கண்டினியூஸாக பேச முடியும். இன்றைக்கு நாம் பள்ளிக்கு போகலாம். ஓகேங்களா, இன்றைக்கு நாம் பள்ளிக்கு போகலாம் அப்படின்னா டுடே வி கேன் கோ டு ஸ்கூல். டுடே வி கேன் கோ டு ஸ்கூல். ஓகேங்களா, கான்செப்ட் புரியுதா பாருங்கள். இன்றைக்கு அப்படின்னா டுடே, நாம் அப்படின்னா வி, கேன் அப்படின்றது மாடல் வெர்ப்ஸு, V1 வந்து போகலாம் அப்படின்னா கோ டு ஸ்கூல். ஓகேங்களா, பள்ளிக்கு அப்படின்னா கோ டு ஸ்கூல். கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டைப்லேயும் நம்மளுக்கு லாம் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, 10வது பார்க்கலாம். அவர்கள் அவர்களுடைய மொபைலை யூஸ் பண்ணலாம். கேட்டிருப்பேன், நான் ஃபோனை யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறப்போ நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்குறீங்க. ஓகே தே கேன் யூஸ் தேர் மொபைல். ஓகேங்களா, தே கேன் யூஸ் தேர் மொபைல். ஓகேங்களா, அவர்கள் மொபைலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து கேன் வந்து வச்சு நம்ம பேசலாம். தே கேன் யூஸ் தேர் மொபைல். அவர்கள் அவருடைய மொபைலை யூஸ் பண்ணலாம். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் யாருக்குன்னா இது வந்து ஷேர் ஆகும். ஓகேங்களா, இப்போ 11th ஒன் பார்க்கலாம். அவளுடைய எக்ஸாமை எழுதலாம். ஓகேங்களா, ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அங்கே நம்ம சொல்லுவோம், பர்மிஷன் கொடுப்போம். ஓகே அவள் வந்து அவளுடைய எக்ஸாமை எழுதலாம் ஓகே அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஷி கேன் ரைட் ஹெர்ஸ் எக்ஸாம். ஷி கேன் ரைட் ஹேர் எக்ஸாம். ஓகேங்களா, ஷி கேன் ரைட் ஹேர் எக்ஸாம். ஓகேங்களா, அவளுடைய எக்ஸாமை எழுதலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த கான்செப்ட்டு. ஏன்னா இந்த கான்செப்டில் நிறையா நம்ம வந்து டே பை டே கான்வர்சேஷனில் பேசுவோம். 12வது பார்க்கலாம். நீ உன்னுடைய அம்மாவிடம் பணத்தை கேட்கலாம். ஓகேங்களா, அவங்க கேட்டிருப்போம், சொல்லியிருப்போம். ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட கேட்பான், எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்கலாமா அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்க, போய் கேளு உங்கள் அம்மா கிட்ட கேட்கலாம் நீ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அங்கே தான் யூ கேன் ஆஸ்க் மணி டு யுவர் மாம். ஓகேங்களா, யூ கேன் ஆஸ்க் மணி டு யுவர் மாம். ஓகேங்களா, யூ கேன் ஆஸ்க் மணி டு யுவர் மாம். ஓகேங்களா, நீ உன்னுடைய அம்மாவிடம் பணத்தை கேட்கலாம். ஓகேங்களா, கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கான்செப்ட் மட்டும் மறக்காதீங்க. நீ உங்களுடைய டிவியில் அந்த பேய் படத்தை பார்க்கலாம். கேட்போம் பார்த்தீங்களா, நான் எங்கள் டிவியில் அந்த பேய் படம் வருமானா நீ உங்கள் டிவிலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னா யூ கேன் வாட்ச் த கோஸ்ட் மூவி ஆன் யுவர் டிவி. ஓகேங்களா, யூ கேன் வாட்ச் த கோஸ்ட் மூவி ஆன் யுவர் டிவி. ஓகேங்களா, ஆன்ன்றது ப்ரிப்போசிஷன் வந்து எப்போயுமே வந்து ஒரு நவுனுக்கோ இல்லை ப்ரொனவுனுக்கோ முன்னாடி தான் வரும்.
அதனால் வந்து ஆன்ன்றது வந்து நம்ம டிவிக்கு மேலே தான் பார்க்குறோம். சரியா? டிவிக்கு உள்ளே அப்படின்னா ஒரு க்ளோஸ் சர்க்கிள் இருக்கும், அதுக்குள்ளே பார்க்குறது தான் நம்ம இன் போடுவோம். ஓகேங்களா? 14 பார்க்கலாம். அவன் பைக் அல்லது கார் ஓட்டலாம். ஓகேங்களா? ஹி கேன் ரன் பைக் ஆர் கார். ஓகேங்களா? ஹி கேன் ரன் பைக் ஆர் கார். ஓகேங்களா? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து மாடல் வெர்ப்ஸ்லேயே வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா கேன் தான் வந்து ரொம்ப இடத்துல யூஸ் பண்ணுவோம். நிறைய பேரும் பேசுவாங்க. நம்மளுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கும் அது மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஹி கேன் ரன் பைக் ஆர் கார். ஓகேங்களா? 5th ஒன் பார்க்கலாம். அவள் நாளைக்கு பிரியாணி சாப்பிடலாம். சொல்லும் பார்த்தீங்களா, அவள் நாளைக்கு பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னா ஷி கேன் ஈட் பிரியாணி டுமாரோ. 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 ஓகேங்களா? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷி கேன் ஈட் பிரியாணி டுமாரோ. ஷி கேன் ஈட் பிரியாணி டுமாரோ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹோம்ஒர்க் பார்க்கலாம். ஏன்னா ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ தான் இந்த கான்செப்ட் வந்து இந்த வீடியோவிலேயே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு நோட் எடுத்தோ நோட் பண்ண வேண்டிய ஒரு நீடே இருக்காது. அதுக்காக தான் நான் வந்து ஹோம்ஒர்க் வந்து கம்பல்சரி அப்படின்னு உங்களுக்காக ஒரு சஜெக்ஷன் சொல்கிறேன். மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா ஹோம்ஒர்க் வந்து நீங்கள் பண்ணிங்களானா தான் அப்பயும் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இதுவரையும் நம்ம வந்து ஒரு 15 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். 15 ஓகேங்களா? அரௌண்ட் 15 பார்த்துருக்கோம். அதில் வந்து எதனா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுருந்தனா அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஹோம்ஒர்க் பார்க்கலாம். அவர்கள் வெளியே போகலாம். ஓகேங்களா? அவர்கள் வெளியே போகலாம். இதற்கு பிறகு அந்த நாயை நடக்கலாம். அவள் அதிகமாக சாப்பிடலாம். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி டே பை டே கான்வர்சேஷனில் நம்ம அந்த மாதிரி ரிலேட்டடாக படித்தோம்னா தான் நம்மளுக்கு இந்த கான்செப்ட் வந்து மனசுக்குள்ளே அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கான்செப்ட் வந்து எடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். அவர்கள் வெளியே போகலாம். இதற்கு பிறகு அந்த நாய் நடக்கலாம். அவள் அதிகமாக சாப்பிடலாம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளோ ஒரு ட்ரிக்ஸோ நான் சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்த மாடல் வெர்ப்ஸ் மட்டும் இல்லை, எல்லா மாடல் வெர்ப்ஸும் இமிடியேட் ஃப்யூச்சர். ஓகேங்களா? அதாவது வந்து போகலாம் ஃப்யூச்சர் வருது பாருங்கள். போகலாம், போக வேண்டும், ஷுட்டு போக வேண்டும், அதுவும் வந்து ஃப்யூச்சரில் தான். ஓகேங்களா? போக வேண்டும். ஓகேங்களா? இதில் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யூசேஜ். அதாவது வந்து நம்ம ஸ்ட்ராங்காக சொல்கிறோமா அந்தமாரி பாசிபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா? அந்தமாரி இடத்துல வந்து கேனை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கேன் வந்து பாசிபிலிட்டி ஹை. ஓகேங்களா? வில்லும் ஹை. மே வந்து அதாவது வந்து 50% ஆஃப் பாசிபிலிட்டி. மைட் வந்து 25% ஆஃப் பாசிபிலிட்டி. ஆனால் நம்மளுக்கு வந்து அது கான்செப்ட்டு முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து யூஸ் பண்ணால் போதும். இது எல்லாமே வந்து இமிடியேட் ஃப்யூச்சர். ஓகேங்களா? நான் அதெல்லாம் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. அதனால் வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா போதும். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். ஸோ மாடல் வெர்ப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண உங்களோட டே பை டே கான்வர்சேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான் தரப்போகிறேன். நல்லா பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவர்கள் வெளியே போகலாம். லாம்னு வந்தாலே கேன் நம்மளுக்கு தெரியும். அவர்கள் அப்படின்னா தே, வெளியே அப்படின்னா அவுட். ஓகேங்களா? போகலாம் அப்படின்னா கோ. ஓகேங்களா? நான் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் பாருங்கள். அவர்கள் அப்படின்னா தே கேன் கோ அவுட். ஓகேங்களா? இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் நீங்கள் உங்கள் டே பை டே கான்வர்சேஷனில் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்லணும்னா தே கேன் அதோடு நிறுத்தினோம் ஃப்ரெண்ட்ஸ். தே கேன் கோ அவுட் அப்படி தான் சொல்லணும். ஓகேங்களா? மாற்றி சொல்லக்கூடாது. இதை ஒன் மோர் டைம் வந்து நல்லா மைண்டில் ரெஃபர் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அவர்கள் வெளியே போகலாம் அப்படின்னா தே கேன் கோ அவுட். தே கேன் கோ அவுட். ஓகேங்களா? எல்லா மாடல் வெர்ப்ஸுக்கும் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்களன்னா உங்களுக்கு வந்து ஸ்டக்கே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ரொம்ப எங்கள் பேசிக் லெவல் பசங்க கேட்ட ஒரு டவுட்டை தான் இது நான் உங்களுக்காக சொல்கிறேன். எப்படி பேசணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ மாடல் வெர்ப்ஸ்னால் அங்கே வந்து கேனோ, ஷுட்டோ, மஸ்ட்டு, ஓகேங்களா, ஹேஷ் டு அந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹேவ் டு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம எப்படி பேசுகிறது அப்படின்ட்டு எங்கள் பசங்க எங்கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்கு சொன்னது தான் அது. அதனால் வந்து நீங்கள் அதை வந்து பை ஹார்ட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? அவர்கள் வெளியே போகலாம் அப்படின்னா தே கேன் கோ அவுட். ஓகேங்களா? தே கேன் கோ அவுட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள். நான் வந்து நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா டு மேக் எ ரிக்வெஸ்ட், அதாவது வந்து கோரிக்கை வைப்பதற்கு.
ஓகேங்களா. டு எக்ஸ்பிரஸ் பாசிபிலிட்டி, ஒரு ஆக்ஷன் நடப்பதற்கான வாய்ப்பு. அதாவது வந்து டு மேக் எ ரிக்வெஸ்ட் அப்படின்னா, கோரிக்கை வைப்பதற்கு அப்படின்னா, கெஞ்சி கேட்போம் பார்த்தீங்களா, எனக்கு இதுவா இதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல. அதாவது வந்து இது வந்து பொலைட்டாக இருக்காது, இன்ஃபார்மல். அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்குறப்போ நம்ம கேன் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் த பாசிபிலிட்டி அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அதாவது வந்து வில்லும், நான் பாஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், வில்லும் கேனை வந்து ஈக்குவல், அதாவது வந்து சேம், ரெண்டுமே ஃப்யூச்சருக்கு நம்ம டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். நாளைக்கு ஒரு வேலை நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் வந்து கேன் வச்சு பேசலாம், வில்லும் வச்சு பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். வில்லு இருக்கிற இடத்துல கேனை வச்சு டெஃபினட்டாக பேசலாம். ஓகேங்களா. அந்த இடத்துல நம்ம வந்து கேன் டெஃபினட்டாக போடலாம். நாளைக்கு நான் வருவேன் அப்படின்னா ஐ வில் கம். ஓகேங்களா. அது வில்லு. ஐ கேன் கம் டெஃபினெட்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், தப்பே கிடையாது. நான் நாளைக்கு வருவேன் அப்படின்னா அது ஒரு பாசிபிலிட்டி. ஓகேங்களா. ஒரு ஆக்ஷன் நடப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. நாளைக்கு நான் வருவேன் அப்படின்னா ஐ கேன் கம், ஐ வில் கம், போத் ஆர் கரெக்ட். டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இதுதான் என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு. இதுலேருந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ரிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன், எப்படி நீங்கள் பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. மாடல் வெர்ப்ஸ் வந்து உங்களோட டே பை டே கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் மாடல் வெர்ப்ஸ் அது ரெண்டும் தனியாக பிரிக்கணும், வெர்பு தனியாக பிரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ். ஓகேங்களா. அப்போ தான் உங்களால் வந்து இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னு இதுக்கப்புறம் பேச முடியும். ஸோ இது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து இது வந்து யாருக்கானா ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகும். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.